ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வீடியோஸ் எல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தபடி நான் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். இந்த 4ஆம் பாகத்துல உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் வீடும் உங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். அறியாமையை பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் புதுமையை பற்றி பார்த்தோம், புரியாமையை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு நான் இளமையை பற்றி பேச விரும்புகிறேன். இளமை எது சார் இளமை? 21 வயசுக்கு மேல வந்துட்டா பசங்க நினைக்கிறாங்க நான் வயசு பையன் எல்லாம் எனக்கு தெரியும் நினைக்கிறோமா? அதுவா? இல்ல. எது இளமை தெரியுமா? பக்குவம் அடைந்த ஒரு வயதுதான் இளமை. 31 வயது முதல் 40 வயது உள்ளதுதான் இளமை. இப்பதான் அவங்க சரியா நடக்க வேண்டிய வயசே. இப்பதான் எல்லாத்தையும் புரிஞ்சிருக்கிற ஒரு வயசு. எப்போ? 31 முதல் 40 வரை. பாருங்க, இந்த 31 வயசு ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்திருக்கும் தெரியுமா உங்க வாழ்க்கையில? கடந்த காலத்துல என்ன நடந்திருக்கும்னா, ஏமாற்றம், தோல்வி, துரோகம், விரோதம் நிறைய நடந்திருக்குங்க. மோஸ்ட் உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு இருக்கும். 31 வயசு கிராஸ் பண்ற நிறைய பேருக்கு கல்யாணம் ஆயிட்டு இருக்கும். 31 வயசு கிராஸ் பண்ற நிறைய பேருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் பெருசா வந்து வெடிச்சிருக்கும். இதெல்லாம் மிதிச்சு இதெல்லாம் நம்மள சரி செய்து இப்ப சரியா 31 வயசு ஆயிடுச்சு. 31 வயசுல இருந்து 40 வயசு என்பது இளமை. இப்ப சரியா வாழணும்னு விரும்புற வயசு. 30 வயசு வரைக்கும் குடிச்சிருப்பாங்க, அன்னைக்கு தப்புன்னு தெரிஞ்சிருக்காது. ஆனா 31 வயசுக்கு மேல குடிக்கிறது தப்புன்னு தெரியும். ஏன்னா அப்ப பிள்ளைகள் இருப்பாங்க, மனைவி இருக்கும், வீட்டு வாடகை கட்டணுங்கிற பாரம் வந்திருக்கும், பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணுங்கிற டென்ஷன் இருக்கும், நிறைய தேவைகள் நிறைஞ்ச வயசுங்க அது. பாருங்க, வாசிங்க மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசிக்கிறேன், கேளுங்க. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரனிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். 40 நாளும் 40 வயதும் என்று பேசுகிறேன், அதனால நீங்க அதை சரியா புரிஞ்சுக்கங்க. இந்த 40 வயசுல, அதாவது இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்த பின்பாரு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்ப சோதனைக்காரன் வந்தான். அதுக்கு ஒப்பனையான இந்த 40 வயசு இருக்கு பாருங்க, 31ல இருந்து 40க்குள்ள வயசு இருக்கு பாருங்களேன். இது ஒரு இளமை. அப்போ நிறைய தேவைகள், வீடு கட்டணும், வீட்டுக்கு வாடகை கட்டணும், சீட்டு கட்டணும், ஃபைனான்ஸ் கட்டணும், லோன் எடுக்கணும், இஎம்ஐ கட்டணும், இப்படி நிறைய தேவைகள் நிறைஞ்ச வயசு. நல்ல கார் வாங்கணும், மனைவிக்கு தேவைகளை சந்திக்கணும், குடும்பத்தோட பாரங்களை சந்திக்கணும். மனைவி பேச்சை கேட்டா தாய் தகப்பன் சொல்லுவாங்க அவன் மனைவி பேச்சை கேட்கிறான்னு சொல்லி, தாய் தகப்பன் பேச்சை கேட்டா இந்த பக்கம் சொல்லுவாங்க இல்ல இல்ல அவன் அப்படிதான் அவன் அப்படி சொல்லி கேட்பாங்க. இப்படி இந்த இந்த வயசு ரொம்ப டென்ஷனான வயசு. உலகத்துல மனுஷன் நம்மள நிறைய குறை பேசுற சோதனைக்காரன் வந்தான்ல ஏசுனார்கள், அந்த மாதிரி சோதனைகள் வந்து ரொம்ப வெதும்பி போற வயசு. அநேகர் இந்த வயசுல தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள், பைத்தியங்களாய் மாறி இருக்கிறார்கள். இந்த வயசுல அநேக டைவர்ஸ் கேஸ் அப்ளை ஆகுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாத படிக்கு ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்குங்க. ஒருத்தரும் அசட்டை பண்ணக்கூடாது. வாசிக்கலாமா? தீமோத்தி எல்லாம் எடுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில தேவ ஆசீர்வாதம் உண்டாகும். 4ஆம் அதிகாரம் 1 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாத படிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு.
நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்வதும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நேரம். ஏன்னா இந்த வயசுல என்ன செஞ்சாலும் ஜெயிப்போமா தோப்போமான்ற ஒரு பெரிய பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கூட்டம் நம்ம சொல்றத நம்ம இந்த வயசுல நம்ம செய்யறது சரின்னு சொல்லும், ஒரு கூட்டம் தப்புன்னு சொல்லும். இந்த 31 வயசுல இருந்து 40 வயசு உள்ள வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் தெரியுமா? வேத வசனத்தில் நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும், ஜபத்திலே நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆமென். இந்த வயசு, இந்த இளமை உங்க வாழ்க்கையில அப்படி கொழுந்து விட்டு வளர்ற நேரம், பிரகாசித்து வளர்ற நேரம். இந்த நேரத்துல மட்டும் உங்க இளமையை யாருன்னா நீங்க தவறா யூஸ் பண்ணா வாழ்க்கை முழுசும் நீங்க ஜெயிக்கவே முடியாது. 30 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிற வாழ்க்கைய சரியா கையாளணும். ஒருவனும் அசட்டை பண்ணாத படிக்கு. அசட்டை பண்ண நிறைய பேர் இருப்பாங்க. அசட்டை பண்ண ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, அசதியா இருக்காதீங்க, ரொம்ப தெளிவா நினைச்சிருங்க. ஒரு சாதாரணமா வேலை செய்றீங்கன்னா அந்த வேலையில நிலைச்சு வேலை செய்யுங்க, அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். சம்பாதிப்பதற்கு அங்கலாய்க்கிற வயசு. ஏன்னா அதுக்கு முன்னாடி சம்பாதிச்சிருப்போம், போதும்னு நினைச்சிருப்போம். ஆனா இப்ப எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தாது. 30,000 இல்ல 60,000 சம்பாதிச்சாலும் பத்தாது. வீடு கட்டியிருப்போம், பினிஷ் பண்ணாம நிக்கும். பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல சேர்த்திருப்போம், பாதி ஃபீஸ் கட்டிருப்போம், ஃபீஸ் கட்ட முடியாம நிக்கும். ரொம்ப சோதனை இருந்த வயசு. இப்போ நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சோதனைக்காரன் இந்த வயசுல வருவாங்க. நீங்க சோதனைக்கு உட்படக்கூடாதுன்னா 31 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் உள்ள வாழ்க்கை ஜபத்திலே உறுதியாய் தரித்திருப்பவர்களாய் மாறின சகோதரிகளா இருக்கட்டும், சகோதரர்களா இருக்கட்டும், இந்த நேரம் அதிக நேரம் உங்க வாழ்க்கையில ஜபம் தேவை. அப்பொழுது தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஆமென். இந்த வயசை கோட்டை விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகள் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கணும். இந்த 31 வயசுல 40 வயசு வரைக்கும் உள்ள வாழ்க்கை நீங்க சரியா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளை நீங்கள் நேர்த்தியாய் வளர்ப்பீர்கள். உங்கள் வீடு வாசல்கள் கட்டப்படும். இந்த வயசுலதான் வீடு வாசல் கட்டுற நேரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகட்டும். எப்படி நீங்க விசுவாசிக்கிறீங்களா, நம்புறீங்களா? உங்க வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஜாக்கிரதையாயிருங்க, விழித்திருங்கள், நிலைத்திருங்கள். God bless you.